சேர்க்காம ஓவன் இல்லாம டேஸ்டியான ஆரஞ்சு கப் கேக் குக்கர்ல இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். 2 ஆரஞ்சு பழத்தை எடுத்து வச்சிருக்கேன். அதை நல்லா ஜூஸ் புழிஞ்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஆரஞ்சு பழ தோலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சி ஜார்ல 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு மிக்சிங் பவுல்ல பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்த்து 1 டீஸ்பூன் ஆரஞ்சு பழ தோலையும் சேர்த்து 1/4 கப் ஆயில் 1/4 கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆரஞ்சு ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு ஜூஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துட்டு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு மாவை ரெடி பண்ணிட்டு கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிற சில்வர் கிண்ணத்துல நம்ம பேட்டரை 1/4 அளவுக்கு ஊத்திட்டு மேல டூட்டி ஃப்ரூட்டி திராட்சை அழகுக்காக போட்டிருக்கேன். 10 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல ப்ரீ ஹீட் பண்ண குக்கர்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கப் கேக் எல்லாம் வச்சு 40 to 45 நிமிஷம்